ஸ்ரீ காசி காண்டம் 61ஆம் அத்தியாயம். வைஷ்ணவ தீர்த்தங்களின் மகத்துவம். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், 6 முகங்களை கொண்ட பெருமானே, பாவங்களை அழிக்கும் மாதவரின் கதை எனக்கு கேள்விப்பட்டது. பஞ்சநாதனின் சிறந்த மகத்துவமும் சரியாக கேட்கப்பட்டது. அக்னிபிந்து முனிவர் தைத்தியங்களை அளித்த மாதவரிடம் கேட்டபோது மதுவை அளித்தவர் என்ன பதிலளித்தார் என்று கூறுங்கள். ஸ்கந்தன் கூறினார், பெரிய முனிவரே, அகஸ்திய மாமுனிவரே, மாதவர் அக்னிபிந்து முனிவருக்கு கூறியது போல் இப்போது நான் என்ன கூறுகிறேன் என்பதை கேட்பீராக. பிந்து மாதவர் கூறினார், மிகவும் புத்திசாலியான அக்னிபிந்து முனிவரே, ஆரம்பத்தில் என்னை பாதோடக தீர்த்தத்தில் ஆதிகேசவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பக்தர்களுக்கு ரட்சிப்பை வழங்குபவர். அமிர்த தலமான அபிமுக்தத்தில் ஆதிகேசவனை வழிபடுபவர்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு அழியாமையை அடைகிறார்கள். மனிதர்களின் பாவங்களை அதன் பார்வையால் அளிக்கும் பெரிய சங்கமேச லிங்கத்தை நிறுவிய பின்னர் ஆதிகேசவ பெருமாள் எப்போதும் உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிக்கிறார். பாதோடகத்தின் தெற்கே ஸ்வேத தீபத்தின் பெரிய தீர்த்தம் உள்ளது. ஞானகேசவன் என்ற பெயரில் நான் அங்குள்ள மனிதர்களுக்கு அறிவை வழங்குகிறேன். ஸ்வேத தீபத்தில் ஞானகேசவன் முன்னிலையில் புனிதமான தீர்த்தமானது பக்தியுடன் கூடிய சிறந்த மனிதர்களால் நான் எப்போதும் வழிபடப்பட வேண்டும். அவர்கள் தாக்ஷியர்களைப் போல எனக்கு பிரியமானவர்கள் ஆகிறார்கள். நாரத தீர்த்தத்தில் நான் நாரத கேசவன். அந்த தீர்த்தத்தில் உடல் சுத்தம் செய்யப்பட்டவர்களுக்கு பிரம்ம வித்யையை கற்பிக்கும் ஆசிரியர். பிரகலாத தீர்த்தமும் அங்கேயே உள்ளது. மிகுந்த பக்தியை அதிகரிப்பதற்காக பக்தர்கள் பிரகலாத கேசவ என்ற பெயரில் அதை போற்ற வேண்டும். அம்பரீஷ தீர்த்தத்தில் ஆதித்ய கேசவ என்ற பெயரில் வெறும் வருகையால் கூட பாவங்களின் இருளின் திரளை நான் அளிக்கிறேன். தத்தாத்ரேயேஸ்வரரின் தெற்கே நான் ஆதிகதாதரன். அங்கு பக்தர்களின் உலக இருப்பின் தொடர் நோய்களை நான் நீக்குகிறேன். அங்கேயே பார்கவ தீர்த்தத்தில் பிருகுகேசவ என்ற பெயரில் காசியில் வசிக்கும் மனிதர்களின் விருப்பமான விருப்பங்களை நான் நிறைவேற்றுகிறேன். வாமன தீர்த்தம் என்ற பெரிய தீர்த்தத்தில் மங்களகரமானதும் மன ரீதியாக வேண்டிக் கொள்ளும் அனைத்திற்கும் இணங்குவது வாமன கேசவ என்ற பெயரில் மங்களத்தை விரும்பும் நபர்கள் என்னை வழிபட வேண்டும். நாராயண தீர்த்தத்தில் பக்தர்கள் என்னை நர நாராயண வடிவில் வணங்கி பின்னர் நர நாராயணருடன் அடையாளத்தை அடைகிறார்கள். யக்ஞவராக தீர்த்தம் என்ற புனித தலத்தில் யக்ஞவராக என்ற பெயரில் யக்ஞங்களின் பலனை விரும்பும் மனிதர்களால் நான் வழிபடப்பட வேண்டும். விதாரண சிம்மன் என்ற நான் காசியில் தடைகளை நீக்குகிறேன். தீர்த்தத்தின் வேதனைகளை அடக்குவதற்காக தீர்த்தம் என்றழைக்கப்படும் தீர்த்தத்தில் என்னை நாட வேண்டும். கோபி கோவிந்த தீர்த்தத்தில் கோபி கோவிந்தன் என்ற என்னை பக்தியுடன் வழிபடுவதன் மூலம் ஒரு மனிதன் என் மாயையின் தீண்டலை தவிர்க்க முடியும். முனிவரே, நான் புனித தீர்த்தத்தில் லக்ஷ்மி நிருசிம்மன் பக்தி உள்ளவர்களுக்கு நான் எப்போதும் முக்தியின் மகிமையை வழங்குகிறேன். பாவங்களை தீர்க்கும் சேஷ தீர்த்தத்தில் சேஷமாதவன் என்று நான் பெயரிடப்பட்டுள்ளேன். பக்தர்கள் விரும்பும் அனைத்தையும் நான் அவர்களுக்கு விநியோகிக்கிறேன். சங்க மாதவ தீர்த்தத்தில் புனித நீராடி சங்கம் மூலம் நீராடினால் சங்கத்தால் நீராட்டிய பிறகு ஒரு பக்தர் சங்கநிதி என்ற பொக்கிஷத்தின் அதிபதியாக மாறுவார். மகா ஹயக்ரீவ தீர்த்தத்தில் ஒரு பக்தர் ஹயக்ரீவ கேசவனை வணங்குகிறார். அதன் மூலம் அவர் நிச்சயமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய உலகத்தை அடைவார். விருத்தகாலேசத்தின் மேற்கில் நான் பீஷ்மகேசவன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறேன். பக்தி யோகத்தை நாடும்போது நான் பயங்கரமான வேதனைகளையும் பேரிடர்களையும் விரட்டுகிறேன். லோலார்காவின் வடக்கே பக்தர்களுக்கு முக்தியின் பாதையை காட்டும் நிர்வாண கேசவன் நான். மனதின் நிலையற்ற தன்மையை விரட்டுகிறேன். திரிலோக சுந்தரிக்கு தெற்கே நான் காசியில் திரிபுவன கேசவன் என்ற பெயரில் நன்கு அறியப்படுகிறேன். இவ்வாறு என்னை வணங்கும் ஒரு மரியாதைக்குரிய பக்தன் எந்த கர்ப்பத்திலும் நுழைய மாட்டான், மோட்சத்தை அடைகிறான். ஞான பாபியின் முன் என்னை ஞான மாதவன் என்று அறிவீராக. அங்கு பக்தியுடன் என்னை வழிபடுவதன் மூலம் ஒருவன் நித்திய ஞானத்தை அடைகிறான். விசாலாட்சியின் அருகாமையில் நான் ஸ்வேத மாதவன் என்று பெயரிடப்பட்டேன். பக்தியால் போற்றப்பட்ட நான் ஸ்வேத துவீபேஸ்வரரின் வடிவத்தின்
முக்தனை ஆக்குகிறேன். தசாஸ்வமேதத்திற்கு வடக்கே ஒரு பக்தன் பிரயாகை தீர்த்தத்தில் புனித நீராடிய பின்னர் பிரயாக மாதவன் என்ற பெயரில் என்னை வழிபட வேண்டும். என்னை தரிசிப்பதன் மூலம் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். என் முன் அங்கே புனித நீராடுவதன் மூலம் ஒருவர் 10 மணி நேரம் பெறுகிறார். மாசி மாதத்தில் பிரயாகைக்கு செல்வதால் ஏற்படும் பலன் இதுவாகும். இங்கு காசியில் என் முன்னிலையில் புனித நீராடுபவர்களின் புண்ணியம் கங்கை மற்றும் யமுனை சங்கமத்தில் கிடைக்கும் புண்ணியத்தை விட 10 மடங்கு அதிகமாகும். இங்கு காசியில் சூரியனை ராகு விழுங்கும் போது, அதாவது சூரிய கிரகணத்தின் போது தானம் செய்பவர்களால் குருக்ஷேத்திரத்தில் கிடைக்கும் பலனை விட 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். கங்கை வடக்கு நோக்கியும் யமுனை கிழக்கு நோக்கியும் பாயும் இடத்தில் அந்த சங்கமத்திற்கு செல்லும் ஒருவர் பிராமண வதம் செய்த பாவத்திலிருந்து விடுபடுகிறார். அங்கு ஒருவர் தலையை மொட்டையடிக்க வேண்டும். உணர்ச்சி பெருக்கத்துடன் அரிசி உருண்டைகளை வழங்க வேண்டும். மேலும் பெரும் பலனை பெற விரும்புபவர் பெரும் தானங்களை செய்ய வேண்டும். பிரஜாபதி க்ஷேத்திரத்தில் பட்டியலிடப்பட்ட அந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் மகா அபிமுக்த க்ஷேத்திரத்தில் எண்ணற்றதாகிவிடும். பிரயாகேஷா என்ற பெரிய லிங்கம் அங்கு நின்று விரும்பிய பொருளை வழங்குகிறது. அதன் அருகாமையின் காரணமாக தீர்த்தம் காமதா என்று போற்றப்படுகிறது. மக்கள் மாசி மாதத்தில் காசியில் விடியற் காலையில் புனித நீராடி, சூரியன் மகரத்தில் இருக்கும்போது பிரயாகையில் புனித நீராடி எப்படி முக்தியடைய இயலும்? சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள் மாசி மாதத்தில் காசியில் பிரயாகையில் புனித நீராடி 10 குதிரை யாகங்களால் ஏற்படும் பலனை நிச்சயமாக அடைவார்கள். மாக மாதமான மாசி மாதத்தில் பிரயாகையில் புனித நீராடி தினமும் பிரயாக மாதவத்தையும் ஆசைகளை தீர்க்கும் பிரயாகேஷத்தையும் பக்தியுடன் வழிபடுபவர்கள் செல்வம், தானியம், புத்திரர்கள் மற்றும் சொத்துக்களை பெற்று இவ்வுலகில் மனதை மகிழ்விக்கும் இன்பங்களை அனுபவித்து மறு உலகில் முக்தியின் பேரின்பத்தை அடைகிறார்கள். மாக மாதத்தில் அனைத்து தீர்த்தங்களும் கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, கீழ் மற்றும் சொர்க்க பகுதியிலிருந்து பிரயாகைக்குள் பாய்கின்றன. முனிவரே, காசியில் நிலை கொண்டுள்ள தீர்த்தங்கள் எங்கும் செல்வதில்லை. அவர்கள் சென்றாலும் அவர்கள் 3 சிறந்த தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள். கார்த்திகை மாதத்தில் தினமும் காலையில் பஞ்சநாத தீர்த்தத்தில் என்னிடம் வருகிறார்கள். அது பெரும் பாவங்களை அடக்கி நல்வாழ்வை தரும். பாவங்களுக்கு பகையான மாசி மாதத்தில் அனைத்து தீர்த்தர்களும் எனக்கு பிறகு பிரயாகேசத்திற்கு அருகில் நீராடுகிறார்கள். மதிய வேளைகளில் அனைத்து தீர்த்தர்களும் முக்தியை அளிக்கும் மணிகர்ணிகைக்கு தினமும் நீராடச் செல்கிறார்கள். முனிவரே, காசியில் உள்ள இந்த பெரிய ரகசியம் 3 தீர்த்தங்களும் குறிப்பாக அவற்றின் சொந்த நேரங்களில் எவ்வாறு உயர்ந்தவை என்பதை உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. நான் தங்களுக்கு இன்னொரு ரகசியத்தையும் கூறுகிறேன். இது எங்கும் எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தலாகாது. இது பக்தர்களிடமிருந்து கண்டிப்பாக ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். பக்தியுள்ள மக்களிடமிருந்து மறைக்கப்படலாகாது. காசியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் ஒன்றுக்கொன்று உயர்ந்தவை. தங்கள் மகிமையால் தாக்கி அவர்கள் பெரும் பாவங்களை நீக்குகிறார்கள். ஒரு விரலை உயர்த்தி வாரணாசியில் இந்த ரகசியத்தை உங்களுக்கு கூறுகிறார்கள். மணிகர்ணிகை மட்டுமே மிகவும் உயர்ந்தவள் என்று. மணிகர்ணிகை தொடர்பான மகா சக்தியை நாடிய பின்னரே அனைத்து தீர்த்தங்களும் அந்தந்த இருப்பிடங்களில் ஒட்டிக்கொண்டு கர்ஜிக்கின்றன. பாவிகளின் பல பெரும் பாவங்களை நீக்கிய பிறகு காசி தீர்த்தர்கள் பரிகாரத்தை விரும்புகிறார்கள். அது குறிப்பிட்ட ஜோதிட முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நாளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சில விதிமுறைகளை கடைபிடித்து நண்பகலில் மணிகர்ணிகையில் மூழ்கி விடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் தூய்மை அடைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நண்பகலில் விஸ்வேஷர் விஸ்வாவுடன் மணிகர்ணிகைக்கு அருகில் தனது புனித நீராடல் செய்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் வைகுந்தத்திலிருந்து தினமும் மணிகர்ணிகையை அடைந்து பத்மாவுடன் புனித நீராடுகிறேன். முனிவரே, என் நாமத்தை ஒரு முறை கூட உச்சரிப்பவர்களின் பாவங்களை நீக்க நான் திறமையானவன். எனவே நான் ஸ்ரீஹரி என்ற பட்டத்தை அடைந்தேன். அதுதான் மணிகர்ணிகைக்கு உரிய சக்தி. தினமும் பிதாமகம் பிரம்மதேவர் மத்தியான சடங்குகளை செய்வதற்காக சத்தியலோகத்திலிருந்து தனது வாகனமான அன்னத்தை எடுத்துக்கொண்டு மணிகர்ணிகையிடம் வருகிறார். தேவேந்திரனில் தொடங்கி பகுதிகளின் பாதுகாவலர்கள், மரீச்சி முனிவரில் தொடங்கி பெரிய முனிவர்கள் மத்தியான சடங்குகளை செய்வதற்காக மணிகர்ணிகைக்கு வருகிறார்கள்.
பாம்புகளின் உலகத்திலிருந்து சேஷனும் வாசுகியும் உள்பட பாம்புகள் மதிய வேளையில் மணிகர்ணிகைக்கு புனித நீராட வருகின்றன. அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களிலும் உள்ள அனைத்து உணர்வுள்ள உயிரினங்களும் மதிய வேளையில் மணிகர்ணிகையின் நீரில் புனித நீராடுகின்றன. அவை மாசுபாடுகளிலிருந்து விடுபட்டவை. பிராமணரே, என்னால் மற்றும் பிறரால் கணக்கிட முடியாத மணிகர்ணிகையின் எந்த குணங்களை விவரிக்க இயலும்? இந்த மணிகர்ணிகை முக்திக்கான களமாக அடையப்பட்ட அந்த முனிவர்கள் உண்மையில் காடுகளில் கடுமையான தவங்களை செய்துள்ளனர். தங்கள் கடைசி ஆண்டுகளில் மணிகர்ணிகையை வெற்றிகரமாக அடைந்த அந்த சிறந்த மனிதர்கள் நிச்சயமாக சிறந்த பரிசுகளை தானம் செய்தவர்கள். மணிகர்ணிகையின் மென்மையான நிலத்தை தங்கள் படுக்கையாக மாற்றியவர்கள் நிச்சயமாக அனைத்து விரதங்களையும் அந்தந்த உத்தரவுகளின்படி சரியாக கடைபிடித்திருக்கிறார்கள். மரணத்திற்குரிய மனிதர்களில் அவர்கள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அனைத்து கிருதுகளிலும் யாகங்களிலும் தீட்சை பெற்றவர்களுக்கு சமமானவர்கள். அவர்கள் தகுதியான வழிகளில் சம்பாதித்த செல்வத்தை செலவழித்த பிறகு மணிகர்ணிகையை கண்டிருந்தால், முதுமையில் மணிகர்ணிகையை அடைந்திருந்தால் நிச்சயமாக அந்த மனிதர்கள் பல வகையான புண்ணிய சடங்குகளையும் இஷ்ட பூர்ணங்களையும் செய்திருக்க வேண்டும். விவேகமும் அறிவும் உள்ள ஒருவரால் மணிகர்ணிகைக்கு அருகில் நகைகள், பட்டாடைகள், தங்கம், யானைகள் மற்றும் குதிரைகள் ஆகியவற்றை விடாமுயற்சியுடன் பரிசளிக்க வேண்டும். முறையான புண்ணிய வழிகளில் பெறப்பட்ட பணம் அது மிக குறைவாக இருந்தாலும் மணிகர்ணிகைக்கு தானமாக வழங்கப்பட்டால் முனிவரே அது அந்த மனிதர்களுக்கு நித்தியமாகிறது. ஒரு சிறந்த மனிதன் வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி ஒரு பிராணாயாமத்தை செய்தால் அது சிறந்த யோகத்தையும் அதன் 6 துணை பயிற்சிகளையும் பயிற்சி செய்ததை போன்றது. மணிகர்ணிகையை அடைந்த பிறகு காயத்ரியை ஒரு முறை மட்டுமே பாராயணம் செய்வதன் மூலம் 10,000 முறை காயத்ரியை பாராயணம் செய்த பலனை நிச்சயமாக ஒருவன் அடைகிறான். மணிகர்ணிகைக்கு அருகில் ஒரு ஆகுதி யாகத்தில் காணிக்கை செலுத்தினால் ஒரு புத்திசாலி மனிதன் வாழ்நாள் முழுவதும் அக்னிஹோத்திரத்தின் குறைவற்ற பலனை பெறுகிறான். பகவான் ஸ்ரீஹரியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மிகுந்த தவம் செய்த அக்னிபிந்து முனிவர் மிகுந்த பக்தியுடன் வணங்கி மாதவரிடம் மேலும் கேட்டார். அக்னிபிந்து முனிவர் கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, இந்த புண்ணிய மணிகர்ணிகையின் அளவு என்ன? தாமரை கண்ணனே, கூறுங்கள். இந்த விஷயத்தில் தங்களை விட வேறு யாரும் உண்மையை நன்கு அறிந்தவர்கள் அல்ல. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், மணிகர்ணிகை கங்கா கேசவத்திலிருந்து ஹரிச்சந்திரனின் மண்டபம் வரையிலும் தெய்வீக நதியின் நடுவிலிருந்து ஸ்வர்த்வாரம் வரையிலும் நீண்டுள்ளது. இது மொத்த அளவு நுட்பமானதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். ஹரிச்சந்திர விநாயகம் ஹரிச்சந்திர தீர்த்தத்திற்கு முன்னால் உள்ளது. சிமா விநாயகம் எல்லையில் விநாயகம் மணிகர்ணிகையின் சூழலுக்கு வடக்கே உள்ளது. மோதகைகள் இனிப்பு மூலம் தேவையான சேவைகளுடன் சிமா விநாயகரை பக்தியுடன் வணங்கிய பிறகு ஒரு சிறந்த மனிதர் மணிகர்ணிகைக்கு செல்ல வேண்டும். பக்தர்கள் மகா ஹரிச்சந்திர தீர்த்தத்தில் மானேயர்களுக்கு தானங்களை செலுத்த வேண்டும். முன்னோர்கள் 100 ஆண்டுகள் சாந்தி அடைவார்கள். அவர்கள் விரும்பிய பலனை தருவார்கள். மகா ஹரிச்சந்திர தீர்த்தத்தில் புனித நீராடிய பின்னர் நம்பிக்கை உள்ள ஒருவர் ஹரிச்சந்திரேஸ்வரரை வணங்க வேண்டும். அவர் ஒருபோதும் சத்தியத்திலிருந்து விலக மாட்டார். அதற்கு அப்பால் பர்வதேஸ்வரருக்கு அருகில் மகாமேருவின் அடிப்படையான பர்வத தீர்த்தம் உள்ளது. அது பெரும் பாவங்களை அளிக்கிறது. அங்கு புனித நீராடி ஈசனை வணங்கி தனது திறனுக்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை கொடுத்து மேருவின் சிகரத்தை அடைந்த பின்னர் பக்தர் தெய்வீக இன்பங்களை அனுபவிக்கிறார். கம்பலாஸ்வதர தீர்த்தம் பர்வதேஸ்வரருக்கு தெற்கே உள்ளது. கம்பலாஸ்வதர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் மங்களகரமான லிங்கம் அந்த தீர்த்தத்தின் மேற்கே உள்ளது. ஒரு பக்தர் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி அந்த லிங்கத்தை வணங்கினால் அவருடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் இசையை அறிந்தவர்களாகவும் மகிமை பெற்றவர்களாகவும் மாறுவார்கள். அங்குள்ள சக்கர புஷ்கரணி யோனி சக்கரத்தை பிறப்பு சுழற்சி தவிர்ப்பதற்கு உகந்தது. சக்கர புஷ்கரணி தீர்த்தம் எனது சிறந்த தங்குமிடம். அங்கு புனித நீராடும் ஒரு மனிதன் உலக
உலக இருப்பின் அடர்த்தியான சிக்கலான சுழற்சியில் நுழைவதில்லை. அங்கு நான் பல ஆண்டுகளாக ஒரு பிரார்த்தர் வரை பெரும் தவம் செய்தேன். பின்னர் பெரிய இறைவனான விஸ்வேஸ்வரர் எனக்கு காட்சியளித்தார். அங்கு மிக பெரியதும் அழிக்க முடியாததுமான சக்தியும் செழிப்பும் எனக்கு கிடைத்தது. சக்கர புஷ்கரணி மணிகர்ணிகா நன்கு அறியப்பட்டாள். அங்கே திரவ வடிவத்தை கைவிட்டு மணிகர்ணிகா ஒரு பெண்ணின் வடிவத்தை எடுத்து எனக்கு நேரடியாக தோன்றினாள். பக்தர்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் அவளுடைய உடல் வடிவத்தை நான் குறிப்பிடுவேன். ஆண்கள் 6 மாதங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 முறை அந்த வடிவத்தை தியானித்தால் மணிகர்ணிகா ஒரு புலப்படும் தெய்வமாக தோன்றுவாள். அவளுக்கு 4 கரங்கள் மற்றும் பெரிய விழிகள் உள்ளன. நெற்றியில் அவளுடைய கண் பிரகாசிக்கிறது. அவள் எப்போதும் மேற்கு நோக்கி உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்து கொள்கிறாள். அவள் வலது கரத்தில் நீல தாமரை மாலையை வைத்திருக்கிறாள். உயர்த்தப்பட்ட இடது கரத்தில் ஒரு அற்புதமான மாதுளை பழம் உள்ளது. அவள் எப்போதும் கன்னியின் வடிவத்தில் இருக்கிறாள். எப்போதும் 12 வயது. அவளுடைய பளபளப்பு தூய படிகத்தை போன்றது. அவளுடைய பளபளப்பான முடிகள் அடர் நீல நிறத்தில் உள்ளன. அவளுடைய அழகான உதடுகள் பவளப்பாறைகள் மற்றும் மாணிக்கங்களை விட அதிகமாக உள்ளன. பூத்த ஒரு புதிய கேதகி மலர் அவள் தலையில் சடை முடிகளை வணங்குகிறது. முத்து மாலைகளும் ஆபரணங்களும் அவளது அங்கங்களை அழகுபடுத்துகின்றன. அவள் பட்டு துணியில் சந்திரனின் பளபளப்புடன் இருக்கிறாள். அவள் மார்பில் ஒரு அற்புதமான தாமரை மாலையையும் அணிந்திருக்கிறாள். முக்தியை விரும்புவோர் அவளை இந்த வடிவத்தில் இரவும் பகலும் இதயத்தில் தியானிக்க வேண்டும். மகிமையான மணிகர்ணிகை நிர்வாண லக்ஷ்மியின் முக்தியின் மகிமை வசிப்பிடமாகும். அவளை குறித்த பக்த கல்ப துருமா பக்தர்களுக்கு ஆசைப்படும் தெய்வீக மரம் என்ற மந்திரத்தை நான் குறிப்பிடுவேன். இது மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் 8 இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் கூட மனிதர்களால் பெறப்படும். முதல் மந்திரம் வாக்பவ பீஜ ஐம் மாயா பீஜம் க்ளீம் லக்ஷ்மி பீஜம் ஸ்ரீம் மதன பீஜம் க்ளீம் பிரணவ பீஜம் பாந்தியம் ம ஹிருத் நமக். எனவே 15 அக்ஷரங்களை கொண்ட மந்திரம். ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் மணிகர்ணிகாயை பிரணவத்துடன் கூடிய மந்திரம் நமக. 15 அக்ஷரங்களை கொண்ட இந்த மந்திரம் வான மரத்திற்கு இணையானது. இது அனைத்து தொடர்களையும் ஒத்துப்போகிறது. மகிழ்ச்சி. அதை மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். தூய சத்வகுணம் கொண்டவர்களுக்கு இது மிகவும் உயர்ந்த நிலையை அளிக்கிறது. 2ஆம் மந்திரம் பிரணவத்துடன் கூடிய மாம் மணிகர்ணிகே பிரணவாத்மிகே நமக. இது 14 எழுத்துக்களை கொண்டுள்ளது. இந்த மந்திரத்தை எப்போதும் முக்தியை விரும்பும் ஆண்கள் கூற வேண்டும். நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் ஆண்கள் ஹோமத்தை 10ல் 1 பங்கு செய்ய வேண்டும். எப்போதும் தூய்மையாக இருக்கும் ஒரு புத்திசாலி பக்தர் பால் பொருள்களில் நனைத்த தாமரைகளையும் ஹவிசுகளையும் சர்க்கரை மற்றும் தேனுடன் சேர்த்து ஹோமத்தை செய்ய வேண்டும். மந்திரத்தை 3 லட்சம் முறை கூறினால் பக்தர் மற்ற நாடுகளில் இறந்தாலும் இந்த மந்திரத்தின் சக்தியால் அவர் நிச்சயமாக முக்தியை அடைவார். புதிதாக வெட்டப்பட்ட வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தங்க உருவத்தை விடாமுயற்சியுடன் வணங்க வேண்டும். படத்தின் வடிவம் முன்பு விவரிக்கப்பட்டபடி இருக்க வேண்டும். முக்தியை மட்டுமே விரும்பும் ஆண்கள் அந்த உருவத்தை இல்லத்திலேயே வணங்க வேண்டும் அல்லது விடாமுயற்சியுடன் வழிபட்ட பிறகு மணிகர்ணிகையில் எரிய வேண்டும். அவர்கள் தொலைவில் இருந்தாலும் உலக இருப்பிற்கு பயந்து நம்பிக்கையும் ஆர்வமும் கொண்ட ஆண்கள் வழிபாடுகளை நாட வேண்டும். மணிகர்ணிகையில் புனித நீராடும் ஒருவர் மணிகர்ணிகையை காண வேண்டும். இதன் மூலம் அந்த மனிதன் ஒரு தாயின் வயிற்றில் மேலும் தங்க மாட்டான். மணிகர்ணிகை லிங்கம் முன்பு அந்தர் கிரகத்தின் உள் சந்நிதி கிழக்கு நுழைவாயிலில் என்னால் நிறுவப்பட்டது. இங்கு மணிகர்ணிகை லிங்கம் முக்தியை விரும்புவோர் வழிபட வேண்டும். மணிகர்ணிகையின் தெற்கே பசுபத தீர்த்தம் உள்ளது. ஒரு பக்தர் அங்கு நீர் நிரப்புதல் போன்ற அனைத்து சடங்குகளையும் செய்து பகவான் பசுபதீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். பினாகத்தை ஏந்திய பகவானால் பாசுபத யோகம் அருளப்பட்டது. அவர்தான் சூரர்களின் அறியாமையையும் அடிமைத்தனத்தையும் நீக்குகிறார். அவர்களில் பிரதானமானவர் பிரம்மதேவர். மேலும் எனது அடிமைத்தனத்தையும் அவர் நீக்குகிறார்.
பசுபதி ஒரு லிங்க வடிவத்தை எடுத்து தனிப்பட்ட ஆன்மாக்களின் அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக எப்போதும் காசியில் பிரகாசிக்கிறார். அங்கு சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் பிரகாசமான பாதையான வளர்பிறை பாதையில் 14ஆம் நாளில் தூய மனம் கொண்ட ஆண்கள் யாத்திரையை, மதவிழா, ஊர்வலம் போன்றவற்றை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். அவர்கள் இரவில் விழித்திருக்க வேண்டும். பக்தர்கள் 14ஆம் நாளில் அனைத்து மாதங்களின் பிரகாசமான பாதையில் உண்ணா நோன்பு இருந்து பின்னர் இறைவனை வணங்க வேண்டும். அவர்கள் அமாவாசை நாளில் பாரணை சடங்கு, விரதத்தை முடிக்கும் சடங்கை செய்ய வேண்டும். இதன் மூலம் அவர்கள் ஒருபோதும் மாயையால் கட்டப்பட மாட்டார்கள். அதற்கு அப்பால் பாசுபத தீர்த்தத்திற்கு முன்னால் ருத்ராபாச தீர்த்தம் உள்ளது. அங்கு நீராடிய பிறகு ஆண்கள் ஹர ருத்ராபாசேஸ்வரரை வணங்க வேண்டும். மணிகர்ணேஸ்வரருக்கு தெற்கே உள்ள ருத்ரவாசேஸ்வரரை சாந்தப்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதன், அதாவது பக்தன், சந்தேகத்திற்கிடமின்றி ருத்ரவாச உலகில் தங்க வேண்டும். அதன் தெற்கே உலகின் அனைத்து தீர்த்தர்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட விஸ்வ தீர்த்தம் உள்ளது. அங்கு பக்தியுடன் புனித நீராடிய பிறகு ஒரு பக்தர் விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும். அதன் பின்னர் அவர் மிகுந்த பக்தியுடன் விஸ்வாசரை, அதாவது கௌரி தேவியின் நாயகரை வழிபட வேண்டும். இதன் மூலம் அவர் முழு பிரபஞ்சத்திற்கும் மதிப்பிற்குரியவராக மாறுவார். அவர் முழு பிரபஞ்சத்துடனும் தன்னை அடையாளம் காண வேண்டும். அதன் பின்னர் முக்தி தீர்த்தம். ஒரு பக்தர் அங்கு புனித நீராடி மோக்ஷேஸ்வரரை வணங்க வேண்டும். அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி முக்தியை அடைவார். அவிமுக்தேஸ்வரருக்கு பின்னால் உள்ள மோக்ஷேஸ்வரரை தரிசித்த பின்னர் ஒரு மனிதன் இந்த மரண உலகில் ஒருபோதும் நடமாடுவதில்லை. அவிமுக்தேஸ்வர தீர்த்தம் முக்தி தீர்த்தத்திற்கு அப்பாற்பட்டது. ஒரு பக்தர் அங்கு புனித நீராடி அவிமுக்தேஸ்வரரை வழிபட வேண்டும். அவர் முக்தி பெறுவார். அதற்கு அப்பால் தாரக தீர்த்தம் உள்ளது. அங்கு விஸ்வேஸ்வரரே இறந்தவர்களின் காதுகளுக்கு, செவிகளுக்கு அமிர்தம் போன்ற தாரக பிரம்மத்தை குறித்து குறிப்பிடுகிறார். தாரக தீர்த்தத்தில் புனித நீராடி தாரகேஸ்வரரை தரிசிக்கும் பக்தர் உலக இருப்பு என்ற கடலை கடந்து தனது சொந்த மூதாதையர்களையும் மீட்டுக் கொள்கிறார். ஸ்கந்த தீர்த்தர் மிக அருகில் இருக்கிறார். அதில் மூழ்கி ஆறுமுக இறைவனை தரிசிக்கும் ஒரு சிறந்த மனிதர் 6 கோஷங்களை கொண்ட உடலை தவிர்க்கிறார். உரைகள், அதாவது தோல், சதை, இரத்தம், விந்து, எலும்பு மற்றும் மஜ்ஜை. தாரகேஸ்வரருக்கு கிழக்கே ஆறுமுக இறைவனை தரிசிப்பதன் மூலம் ஒரு பக்தர் குமாரரின் உடலை ஏற்று சனாதன உலகில் தங்க இயலும். அதற்கு அப்பால் புண்ணியமான துண்டி தீர்த்தம் உள்ளது. ஒரு மனிதன் அங்குள்ள தண்ணீரில் அனைத்து சடங்குகளையும் செய்து துண்டி கணபதியை புகழ்ந்து பாட வேண்டும். அவர் ஒருபோதும் தடைகளால் தாக்கப்படுவதில்லை. துண்டி தீர்த்தத்திற்கு தெற்கே ஒப்பற்ற பவானி தீர்த்தம் உள்ளது. ஒரு பக்தர் அங்கு புனித நீராடி நகைகள், நெய்வேத்தியம், பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள், மலர்கள், தூபங்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பட்டாடைகளை அணிந்து பவானியை வணங்க வேண்டும். பவானி மற்றும் ஈசானனை வணங்குவது அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உட்பட 3 உலகங்களையும் வணங்குவது போன்றது. பவானி மற்றும் சங்கரரை மிகுந்த நம்பிக்கையுடன் வணங்க வேண்டும். ஒரு ஞானமுள்ள பக்தர் 8வது நாளில் சைத்திர மாதத்தில் பவானி நதியில் மகா யாத்திரைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். 108 சுற்றங்கள் செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் 7 கண்டங்களை கொண்ட முழு பூமியையும், மலைகள், துறவிகள், காடுகள் மற்றும் பெருங்கடல்களையும் அவர் சுற்றி வந்தது போல் இருக்கும். இந்த விஷயத்தில் திருப்தி அடைந்தவர்கள் தினமும் 8 சுற்றங்கள் செய்ய வேண்டும். அதிக அளவில் பவானி மற்றும் சங்கரரை எப்போதும் விடாமுயற்சியுடன் வணங்க வேண்டும். பக்தர்களுக்கு அவர்கள் விரும்புவதை பவானி வழங்குகிறாள். பவானி எப்போதும் ஆடைகளை வழங்குகிறாள். எனவே தீர்த்தத்தில் வசிப்பவர்கள் பவானி தேவியை காசியில் வழிபட வேண்டும். காசியில் வசிப்பவர்களுக்கு பவானி அன்னை எப்போதும் தங்களிடம் இல்லாததை வழங்கி அவர்கள் பெறுவதை பாதுகாக்கிறாள். எனவே காசியில் வசிப்பவர்கள் எப்போதும் பவானி அன்னையை நாட வேண்டும். விஸ்வேஸ்வரரின் துணைவி
காசியில் தானம் கொடுப்பவர் என்பதால் முக்தியை விரும்பும் ஒரு பிச்சைக்காரன் எப்போதும் அவளிடம் பிச்சை எடுக்க வேண்டும். இங்கே இல்லத்தில் விஸ்வேசா இருக்கிறாள். பவானி அவளது இல்லத்தின் பெண்மணி. காசியில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் முக்தியின் வடிவத்தில் தானம் வழங்குகிறாள். மனிதர்களால் வழிபடப்படுவதால் பவானி காசி திருத்தலத்தில் வசிப்பவர்களுக்கு அடைய கடினமாக இருப்பதை எளிதாக கிடைக்கச் செய்கிறாள். மகா அஷ்டமி நாளில் விரதத்தை கடைபிடிக்கும் ஒரு மனிதன் இரவில் விழித்திருந்து காலையில் அன்னை பவானியை வழிபட வேண்டும். அவள் விரும்பிய பலனை பெறுவார். சுக்ரேஷத்தின் மேற்கில் உள்ள பவானியை தரிசித்தால் பக்தனின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்பங்களையும் முக்தியையும் அடைய வேண்டும் என்றால் ஒருவர் எப்போதும் காசியில் வசிக்க வேண்டும். வடக்கு நோக்கி பாயும் கங்கை நதியில் நீராடி பவானி மற்றும் சங்கரரை தொழுது கொள்ள வேண்டும். மந்திரம்: அன்னை பவானி, நான் தமது பாச தூசியாக மாறுவேன். அன்னை பவானி, நான் தமது அடியார்களில் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவனாக மாறுவேன். அன்னை பவானி தாயி, நான் இந்த உலகில் பிறக்காவிட்டால் நான் எப்போதும் தமது பக்தனாக மாறுவேன். தமக்கு உலகில் மறுபிறப்பு ஏற்படாது. மகிழ்ச்சியை அடையும் நோக்கத்திற்காக காசிவாசிகள் நின்று நடக்கும்போது, தூங்கும்போது அல்லது விழித்திருக்கும் போது இந்த மந்திரத்தை எப்போதும் கூற வேண்டும். ஈசான தீர்த்தமும் பவானி தீர்த்தத்திற்கு அருகில் உள்ளது. அங்கு புனித நீராடி ஈசானனை வழிபடுபவர் மீண்டும் பிறப்பதில்லை. ஞான தீர்த்தமும் அங்கே உள்ளது. அது மனிதர்களுக்கு ஞானத்தை அளிக்கிறது. ஒருவர் அந்த தீர்த்தத்தில் நீராடி சிவ ஞானேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். ஞானபாவிக்கு அருகில் உள்ள ஞானசேகரரை மக்கள் வழிபட்டால் அவர்கள் இறந்தாலும் கூட ஞானத்தை இழக்க மாட்டார்கள். மிகப்பெரிய செழிப்பையும் மகிமையையும் தரும் சைலாதி தீர்த்தம் மட்டுமே உள்ளது. அங்கு ஒரு பக்தர் சார்த்தம் போன்றவற்றை செய்ய வேண்டும். ஒருவரின் திறனுக்கு ஏற்ப கொடைகளை செய்ய வேண்டும் மற்றும் ஞானபாபிக்கு வடக்கே உள்ள சைலாதீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். அவர் ஒரு கணத்தின் பதவியை அடைவார். இந்த விஷயத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி மகிழ்விக்கப்பட வேண்டும். நந்தி தீர்த்தத்தின் தெற்கே எனது விஷ்ணு தீர்த்தம் உள்ளது. அங்கு ஒரு பக்தர் அரிசி உருண்டைகளை அர்ப்பணித்து பித்ருக்களுக்கு கடன்பட்டிருக்க வேண்டும். புனித நீராடிய பின்னர் பக்தர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு வலது பக்கத்தில் இருக்கும் எண்ணெய் தரிசிக்க வேண்டும். அவர் விஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வார். ஒவ்வொரு ஏகாதசி 11ஆம் நாளில் சயனி, ஆஷாடத்தின் பிரகாசமான பாதியின் ஏகாதசி மற்றும் போதினி, கார்த்திகையின் பிரகாசமான பாதியில் ஏகாதசி ஆகியவற்றின் போதும் பக்தர் இரவில் என் உருவத்திற்கு அருகில் விழித்திருக்க வேண்டும். விடியற் காலையில் அவர் என்னை பக்தியுடன் வணங்க வேண்டும். பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பசுக்கள், தங்கம் மற்றும் நிலங்களை பரிசாக வழங்க வேண்டும். அவர் மீண்டும் பூமிக்கு வரமாட்டார். அங்கு பக்தர் பணத்தை செலவழிப்பதில் மிகவும் சிக்கனமாக இல்லாமல் விரதத்தை முடிக்க முடியும். எனது கட்டளைப்படி புத்திசாலி பக்தர் விரதத்தின் பலனை முழுமையாக அடைவார். புனிதமான வைதாமகா தீர்த்தம் எனது தீர்த்தத்தின் தெற்கே உள்ளது. அங்கு பக்தர் சார்த்தங்களை செய்வதன் மூலம் முன்னோர்களை சாந்தப்படுத்த வேண்டும் மற்றும் பிரம்மாலயத்திற்கு மேலே அமைந்துள்ள பிதாமகேஸ்வர லிங்கத்தை பக்தியுடன் வணங்க வேண்டும். மனிதன் பிரம்மலோகத்தை அடைவான். பிரம்ம ஸ்ரோதங்களுக்கு அருகில் செய்யப்படும் ஒரு கர்மா, அது சுபமானதாக இருந்தாலும் சரி அசுபமானதாக இருந்தாலும் சரி, அது பெரிய அக்ஷயதாவை, நிலையான நிலையை அடைகிறது. எனவே ஒருவர் சுபமானதை மட்டுமே செய்ய வேண்டும். சிறந்த முனிவரே, இங்கு செய்யப்பட்ட அனைத்தும் சுபமானதாக இருந்தாலும் சரி அசுபமானதாக இருந்தாலும் சரி, அது மிக குறைவாக இருந்தாலும் சரி, இறுதி அழிவின் போது கூட இழக்கப்படுவதில்லை. இது நாபி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது பூமியின் தொப்புள் போன்றது. இது கோள வடிவ அண்ட முட்டையின் தொப்புள் மற்றும் இது செழிப்பை ஏற்படுத்துகிறது. இது மணிகர்ணிகையின் தொப்புள், ஆழத்தின் நிலம், காம்பீரிய பூமிகா. இதில்தான் முழு பிரபஞ்ச முட்டையும் இணைகிறது. இதிலிருந்து தான் வெளிவருகிறது. பிரம்மனாலா 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட ஒரு பெரிய தீர்த்தர். அதன் சங்கமத்தில் தனது புனித நீராடல் மூலம் ஒரு மனிதன் 10 மில்லியன் பிறப்புகளின் மாசுபாடுகளை அசைக்கின்றான். பிரம்மனாலாவில் ஒரு எலும்பு கூட விழுந்தாலும் அந்த மக்கள் பிரபஞ்ச முட்டையின் கூடாரத்திற்குள் நுழைய மாட்டார்கள். அதற்கு அப்பால் பிரம்மனாலாவின் தெற்கே பாகீரதி தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடல் மூலம் ஒரு மனிதன் பிராமணரை கொன்ற பாவத்தை
பாவத்திலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான். பாகீரதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் லிங்கம் ஸ்வர்கத்வாராவின் அருகே உள்ளது. அந்த லிங்கத்தை காண்பது பிராமணவதம் என்ற புரஷ்சரிணத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஒருவரின் மூதாதையர்கள் அசுப நிலையில் நரகத்தில் விழுந்திருந்தால் பாகீரதி தீர்த்தத்தில் அவர்களுக்கு விடாமுயற்சியுடன் பானங்களை வழங்க வேண்டும். பாகீரதி தீர்த்தத்தில் உள்ள கட்டளைகளின்படி அவர் சிரார்த்தத்தை செய்து பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அதன் மூலம் அவர் மூதாதையர்களை பிரம்மலோகத்திற்கு அழைத்து செல்வார். அதன் தெற்கே குரகர்த்தரி என்ற பெரிய தீர்த்தம் உள்ளது. கோலோகத்திலிருந்து வந்த பசுக்கள் தங்கள் குளம்புகளின் நுனிகளால் இங்குள்ள நிலத்தை சமமற்றதாக்கியுள்ளன. எனவே இது குரஹர்த்ரி என்று அழைக்கப்படுகிறது. பக்தர் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி அரிசி உருண்டைகளை படைத்து தண்ணீரில் அனைத்து சடங்குகளையும் செய்து குரகர்த்தரிஷ லிங்கத்தை தரிசிக்க வேண்டும். இதன் மூலம் அவர் கோலோகத்தை அடைவார். அந்த லிங்கத்தின் வழிபாட்டிற்கு நன்றி. அவருக்கு ஒருபோதும் கால்நடை செல்வம் இல்லாமல் போகாது. குரகர்த்திரியின் தெற்கே சிறந்த மார்க்கண்டேய தீர்த்தம் உள்ளது. பாவங்களை போக்கும் தீர்த்தத்தில் அனைத்து சிரார்த்த சடங்குகளையும் செய்து பகவான் மார்க்கண்டேஸ்வர லிங்கத்தை தரிசிக்கும் பக்தர் நீண்ட ஆயுளை அடைவார். பிராமண மகிமையில் அதிகரிப்பு மற்றும் உலகில் மிகப்பெரிய புகழை பெறுவார். வசிஷ்ட தீர்த்தர் பெரும் பாவங்களை அழிப்பவர். அங்கு பித்ருக்களுக்கு பானங்கள் அர்ப்பணித்து பகவான் வசிஷ்டேஸ்வரரை தரிசித்த பிறகு ஒரு மனிதன் 3 பிறவிகளில் பெற்ற பாவங்களால் மாசுபடுவதை தடுக்க முடியும். பிராமண மகிமையுடன் முழுமையாக பொருத்தப்பட்ட அவர் வசிஷ்ட லோகத்தில் தங்குகிறார். பெண்களின் தாம்பத்திய பேரின்பத்தை உயர்த்தும் அருந்ததி தீர்த்தம் அங்கேயே உள்ளது. குறிப்பாக கற்புமிக்க பெண்கள் அந்த தீர்த்தத்தில் மூழ்க வேண்டும். விபச்சாரத்தால் ஏற்படும் பாவம் அந்த தீர்த்தத்தில் மூழ்கினால் உடனடியாக மறைந்துவிடும். அது அருந்ததியின் சக்தியால் ஏற்படுகிறது. மார்க்கண்டேஸ்வரருக்கு கிழக்கே உள்ள வசிஷ்டேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். மார்க்கண்டேஸ்வர லிங்கமும் பாவங்களை அழிக்கிறது. அவன் பெரும் புண்ணியத்தை பெறுவான். வசிஷ்டர் மற்றும் அருந்ததியின் உருவங்களை அங்கு விடாமுயற்சியுடன் வணங்க வேண்டும். ஒரு பெண் விதவையாகவோ அல்லது ஒரு ஆண் தனது மனைவியை பிரிந்து செல்வதோ இல்லை. வசிஷ்ட தீர்த்தத்திற்கு தெற்கே சிறந்த நர்மத தீர்த்தம் உள்ளது. சிரார்த்தம் செய்த பிறகு ஒரு ஞானி நர்மதேசத்தை தரிசித்து அங்கு சிறந்த கொடைகளை செய்ய வேண்டும். பத்மத்தால் அதிர்ஷ்ட தேவி அவரை ஒருபோதும் கைவிட இயலாது. அதற்கு அப்பால் திரிசந்தியேஸ்வரத்திற்கு கிழக்கே திரிசந்தியா தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடி விதிகளின்படி சந்தியா பிரார்த்தனைகளை செய்பவர் சந்தியா பிரார்த்தனைகளை செய்ய தவறியதாலும் ஒழுங்கற்றதாலும் ஏற்படும் பாவங்களால் பாதிக்கப்படுவதில்லை. திரிசந்தியேஸ்வரரை தரிசி மிகுந்த நம்பிக்கையுடன் ஒரு நாளைக்கு 3 முறை சந்தியா சடங்குகளை செய்யும் ஒரு பிராமணர் 3 வேதங்களை ஓதிய பலனை அடைவார். அதற்கு அப்பால் யோகினி தீர்த்தம் உள்ளது. அதில் மூழ்கி யோகினி பீடத்தை தரிசிப்பவர் யோக சித்தியை அடைவார். பெரும் பாவங்களை நீக்கும் அகஸ்தி தீர்த்தம் உள்ளது. அங்கு விடாமுயற்சியுடன் புனித நீராடி பகவான் அகஸ்தீஸ்வரரை தரிசித்து பின்னர் அகஸ்தி குண்டத்தில் தாத்தாக்களுக்கு பானங்களை வழங்கி அகஸ்தியுடன் லோபமுத்திரையை வணங்கும் ஒரு சிறந்த மனிதர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் தனது மூதாதையர்களுடன் சிவலோகத்திற்கு செல்வார். அகஸ்திய தீர்த்தத்தின் தெற்கே அனைத்து பாவங்களையும் அளிக்கும் கங்கா கேசவா என்ற மிகவும் புனிதமான தீர்த்தம் உள்ளது. அங்கே முனிவரே தீர்த்தத்தின் அதாவது கங்கா கேசவேஸ்வரர் பெயரிடப்பட்ட எனது புனிதமான படத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் வணங்கும் புத்திசாலி பக்தன் என் உலகில் மதிக்கப்படுகிறான். அங்கு அரிசி உருண்டைகளை வழங்கி தனது திறனுக்கு ஏற்ப தானங்களை வழங்குவதன் மூலம் அவர் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பித்ருக்களுக்கு திருப்தியை வழங்க வேண்டும். இவ்வாறு மணிகர்ணிகையின் அளவு உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அது சீம விநாயகத்தின் தெற்கே தடைகளை நீக்குகிறது. நான் வைரோசனேஸ்வரருக்கு கிழக்கே வைகுண்ட மாதவன் நிலைநிறுத்தப்பட்டவர். அங்கு பக்தியுடன் என்னை வழிபடுவதன் மூலம் பக்தர் வைகுண்டத்தில் வழிபடப்படும் பலனை அடைவார். வீரேசருக்கு மேற்கே எனக்கு வீரமாதவன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. யுகம் விரதங்களை மேற்கொள்பவர் என்னை அங்கு வழிபட்டால் அவர் யமனின் சித்திரவதையை சந்திக்க மாட்டார். கால பைரவரின் அருகாமையில் நான் கால
மாதவன் என்று பெயரிடப்பட்டுள்ளேன். காளியோ காலனோ என் பக்தனை பாதிக்கவில்லை என்பது உறுதி. 11ஆம் நாளில் மார்கசீர்ஷத்தின் அதாவது மார்கழி மாதத்தின் பிரகாசமான பாதியில் பக்தர் விரதம் இருக்க வேண்டும். இரவில் விழித்திருக்க வேண்டும். அவர் யமனை எங்கும் சந்திக்க மாட்டார். புலஸ்தீஸ்வரரின் தெற்கே வலது நான் நிர்வாண நரசிம்மன் என்று அழைக்கப்படுகிறேன். அந்த உருவத்தை வணங்குவதன் மூலம் கூட பக்தர் முக்தியை அடைகிறார். முனிவரே, ஓங்காரத்தின் கிழக்கே நான் மகாபல நிருசிம்மன் என்று அழைக்கப்படுகிறேன். அந்த உருவத்தை வணங்குபவர் யமனின் மிகவும் வலிமையான தூதர்களை காணவில்லை. சண்ட பைரவரின் கிழக்கே நான் பிரசண்ட நரசிம்மன் என்று அழைக்கப்படுகிறேன். அந்த உருவத்தை வணங்குவதன் மூலம் பக்தர் மிகவும் கடுமையான பாவங்களை செய்திருந்தாலும் கூட பாவங்களிலிருந்து விடுபடுவார். தேகாலி விநாயகத்திற்கு கிழக்கே நான் கிரி நிருசிம்மன் என்று அழைக்கப்படுகிறேன். யானைகளை கிழிப்பவன், பலம் வாய்ந்த பாவங்களின் திரள்களின் வடிவத்தில். மகா முனிவரே, நான் நிருசிம்மன், பெரும் பயங்களையும் நீக்குபவன். பிதாமகேஸ்வரருக்கு மேற்கே பக்தர்களின் பயத்திற்கு எச்சரிக்கையை உருவாக்குபவன். கலசேஸ்வரருக்கு மேற்கே நான் அத்யுக்ர நரசிம்மன் என்று அழைக்கப்படுகிறேன். நம்பிக்கையுடன் வழிபட்டால் மிக கடுமையான பாவங்களின் திரளை கூட நீக்குகிறேன். ஜுவாலாமுகியின் அருகாமையில் நான் ஜுவாலா மாலிந்திரி சிம்மன் என்று அழைக்கப்படுகிறேன். முழுமையாக போற்றப்படும் போது பாவங்களின் திரள்களின் வடிவத்தின் புல்லை எரிக்கிறேன். என் நாமம் உச்சரிக்கப்படும் போது பாவங்களுக்கு இடையில் குழப்பமான சத்தம் எழுவதால் நான் கோலாஹலந்திரி நிருசிம்மன் என்று அழைக்கப்படுகிறேன். தைத்தியர்களையும் தானவர்களையும் அடக்குபவர். காசியை பாதுகாப்பதில் புத்திசாலியும் திறமையானவருமான காங்கால பைரவர் இருக்கும் இடத்தில் ஒரு பக்தன் பக்தியுடன் என்னை வழிபட்டால் அவர் வேதனைகளால் ஒருபோதும் இடையூறு செய்யப்படுவதில்லை. நீலகண்டேஸ்வரருக்கு பின்னால் நான் பிதங்கணரசிம்மன் என்று அழைக்கப்படுகிறேன். மிகுந்த நம்பிக்கையுடன் என்னை அங்கு வழிபடுவதன் மூலம் ஒரு மனிதன் பயத்திலிருந்து விடுபடுகிறான். அனந்தேஸ்வரரின் அருகாமையில் நான் அனந்த வாமனர் என்று அழைக்கப்படுகிறேன். வழிபடப்படும் போது பக்தரின் முடிவில்லா பாவங்களை கூட நான் நீக்குகிறேன். நான் ததி வாமனர் என்று அழைக்கப்படுகிறேன். ஏனென்றால் நான் பக்தர்களுக்கு தயிர் சாதம் வழங்குகிறேன். அந்த இறைவனின் நாமத்தை நினைவு கூர்வதால் மட்டுமே ஒரு மனிதன் ஏழையாக இருப்பதை நிறுத்துகிறான். 3 கண்களை கொண்ட இறைவனுக்கு வடக்கே உள்ள காசியில் நான் அவ்வாறு அழைக்கப்படுகிறேன். எனது நாமமானது திரிவிக்ரமன் ஆகும். வழிபடப்படும் போது நான் செல்வத்தை அளித்து பாவங்களை நீக்குகிறேன். நான் பலி வாமனன் என்று அழைக்கப்படுகிறேன். நான் பலியால் வழிபடப்பட்டேன். பலிபத்ரேஸ்வரரின் கிழக்கே நான் பக்தர்களின் பலத்தை பெருக்குபவன். பவ தீர்த்தத்தின் வலது தெற்கே அதில் நான் தாமிர வராகன் என்ற பெயரால் நான் தாமிர தீபத்தில் இருந்து இங்கு வந்தேன். பக்தர்கள் விரும்புவதை நான் வழங்குபவன். முனிவரே, நான் பிரயாகேஸ்வரரின் அருகாமையில் உள்ள தரணி வாகன். பக்தர் வராக தீர்த்தத்தில் புனித நீராடி பன்றி வடிவில் என்னை தரிசித்து மிகுந்த ஆர்வத்துடன் என்னை வணங்க வேண்டும். கேளல் திருமுகம் கொண்ட நான் அவர் கருப்பையில் இருப்பதன் வேதனையை ஒருபோதும் எதிர்கொள்ள மாட்டார் என்ற வாக்கு தருகிறேன். மிக குறைந்த அளவு சமைத்த உணவை கொடுப்பதன் மூலம் அவர் நிலக்கொடையின் பலனை பெறுகிறார். பெரும் பாவங்களின் ஆழமான கடலில் மூழ்குபவர்கள் என்னிடம் பக்தி என்ற படகை பெற்ற பிறகு பிரளயத்தில் கூட மூழ்க மாட்டார்கள். கிதீஸ்வரரின் அருகாமையில் நான் கோகவராகன் என்று அழைக்கப்படுகிறேன். அங்கு என்னை வணங்கும் ஒரு மனிதர் அவர் விரும்பும் எந்த பலனையும் பெறுகிறார். 100 நாராயணர்கள், 500 ஜலசாயிகள், 30 ஆமை வடிவம், 20 மீன் வடிவம், 108 கோபாலர்கள், புத்தர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள், பரசுராமர்கள் 30 பேர், 101 ராமர்கள், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தில் நான் ஒருவன் மட்டுமே. அவரே எனக்கு அந்த அருளை அளித்தார். நாராயணரின் வடிவத்தில் 6 மில்லியன் கணங்கள் சக்கரம் மற்றும் கதாயுதத்தை உயர்த்தி உள்ளனர். அவர்கள் புனித இடத்தை சுற்றி காவல் காக்கின்றனர். இதை கேட்டதும் அக்னிபிந்து முனிவர் முனைகளில் நிற்கும் முடிகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். புத்திசாலி முனிவர் மேலும் கேட்டார், பகவானே, உங்கள் பக்தர்களின் நலனுக்காகவும் எனது சந்தேகங்களை தீர்க்கவும் வெவ்வேறு வடிவங்களை குறிப்பிடுங்கள். எல்லையற்றவரே, உங்கள் மூர்த்திகள் எத்தனை? அவர்கள் எவ்வாறு அறியப்படுவார்கள்? இதை கூறுங்கள். தவங்களின் களஞ்சியமான அக்னிபிந்துவின் வார்த்தைகளை கேட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பல்வேறு மூர்த்திகளை குறித்து உரிய வரிசையில் குறிப்பிட்டார்.
இவற்றை கேட்டால் ஒரு மனிதன் யமனால் பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம். பிரஜாபதி, அதாவது விஷ்ணுமூர்த்தி கேசவத்தில் தொடங்கி 24 வெவ்வேறு மூர்த்திகளை குறிப்பிட்டார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், முனிவர் அக்னிபிந்துவே, மிகுந்த அறிவாற்றல் கொண்டவரே, கேளுங்கள். நான் உங்களுக்கு வெவ்வேறு வடிவங்களை பட்டியலிடுகிறேன். முனிவரே, முதல் வலது கையிலிருந்து மேல் தொடங்கி ஒருவர் இந்த விஷயங்களை சிருஷ்டி வரிசையில் கடிகார வரிசையில் புரிந்து கொள்கிறார். கேசவனின் மூர்த்தியை சங்க மேல் வலது கரம், சக்கரம் மேல் இடது கரம், கதாயுதம் கீழ் இடது கரம் மற்றும் பத்மம் தாமரை கீழ் வலது கரம் மூலம் புரிந்து கொள்கிறார். வணங்கப்படும் போது இந்த மூர்த்தி சந்தேகத்திற்கு இடமின்றி வழிபாட்டாளரின் விருப்பத்தை நிறைவேற்றும். மூர்த்தி மதுஹாவை சங்க மேல் வலது கரம், பத்மம் மேல் இடது கரம், கதாயுதம் கீழ் இடது கரம் மற்றும் சக்ராயுதம் கீழ் வலது கரம் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூர்த்தியை சேவிப்பதன் மூலம் எதிரிகள் அழிக்கப்படுகிறார்கள். மூர்த்தி சங்கர்ஷணனை ஆயுதங்களாக கொண்டு வணங்க வேண்டும். சங்கம் மேல் வலது கை, பத்மம் மேல் இடது கரம், சக்கரம் கீழ் இடது கரம் மற்றும் கதாயுதம் கீழ் வலது கரம். இந்த மூர்த்தியை வழிபட்டால் உயிரினம் ஒருபோதும் மறுபிறவி எடுக்காது. தாமோதரனை சங்கம், கௌமோதகி, கதாயுதம், சக்ராயுதம் மற்றும் பத்மம் மேலே குறிப்பிட்ட வரிசையில் கொண்டு வழிபடுகிறார். அவர் செல்வம், மகன்கள், கால்நடைகள் மற்றும் தானியங்களை வழங்குகிறார். வாமனன் சங்க, சக்கர, பத்ம மற்றும் கதாயுதம் ஆகிய குணங்கள் அலங்கரிக்கப்பட்டவன். வீட்டில் நிறுவப்பட்டால் அவன் மக்களை பலப்படுத்துகிறான். பாஞ்சஜன்யம் அதாவது சங்கம், கதாயுதம், பத்மம் மற்றும் சுதர்சனம் அதாவது சக்ராயுதம் பல்வேறு வடிவங்களை கொண்டு குறிப்பிடுகிறது. பிரத்யும்னன் மனிதர்களால் வணங்கப்படுகிறார். அவர் மிகுந்த செல்வத்தை அருள்கிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவில் தொடங்கும் 6 மூர்த்திகளும் கடிகார வரிசையில் மேல் இடது கரத்திலிருந்து தொடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அதை நினைவில் கொள்வதன் மூலம் பாவ குவியல்கள் கரைந்துவிடும். செழிப்புக்காக சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் பத்மத்துடன் கூடிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனிதர்கள் வணங்க வேண்டும். சங்கம், பத்மம், கதாயுதம் மற்றும் சக்கராயுதத்துடன் கூடிய மாதவன் மிகப்பெரிய செழிப்பை அருள்பவர். சரியான சாதனைக்கு அனிருத்தரை சங்கம், பத்மம், சக்கரம் மற்றும் கதாயுதம் உயர்த்தப்பட்டவராக தியானிக்க வேண்டும். புருஷோத்தமரை தியானிக்க வேண்டும். சங்கம், கதாயுதம், சக்கராயுதம் மற்றும் பத்மங்களுடன் பொருத்தப்பட்டவராக தியானிக்க வேண்டும். சங்கம், சக்கரம், பத்மம் மற்றும் கதையுடன் கூடிய அதோக்ஷஜன் மேலும் மறுபிறப்பை நீக்குபவர். சங்கம், கௌமோதகி ஆகிய கதாயுதம், பத்மம் மற்றும் சக்கரத்துடன் ஜனார்த்தனரை தியானிக்க வேண்டும். 6 மூர்த்திகளும் தொடங்குகின்றன. கோவிந்தனுடன் ஆயுதங்களை வைத்திருக்க கடிகாரம் வாரியாக இடது கீழ் கரத்திலிருந்து தொடங்கி கோவிந்தன் எப்போதும் சங்கம் கீழ் இடது கரம், சக்கரம் கீழ் வலது கரம், கதாயுதம் மேல் வலது கரம் மற்றும் பத்மம் மேல் இடது கரம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். திரிவிக்ரமனை நல்வாழ்விற்காக சங்கம் கீழ் இடது கரம், பத்மம் கீழ் வலது கரம், கதாயுதம் வலது மேல் கரம் மற்றும் சக்ராயுதம் இடது மேல் கரம் ஆகியவற்றால் வணங்க வேண்டும். சங்கம், பத்மம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்திய ஸ்ரீதரன் செழிப்புக்காக வணங்க வேண்டும். ரிஷிகேசனை சங்கம், கதாயுதம், சக்கராயுதம் மற்றும் பத்மம் ஆகியவற்றால் மதிக்கப்பட வேண்டும். நிருசிம்மனை சங்கம், சக்கரம், பத்மம் மற்றும் கதாயுதம் மூலம் புரிந்து கொள்கிறார்கள். அச்சுதன் என்பவர் கதாயுதம், பத்மம், சக்கராயுதம் ஆகியவற்றுடன் சங்கத்தை நிரந்தரமாக வைத்திருப்பவர். வாசுதேவர் என்று தொடங்கும் 6 மூர்த்திகளையும் வலது கீழ் கரத்திலிருந்து தொடங்கி புரிந்து கொள்ள வேண்டும். வாசுதேவன் எப்போதும் சங்கம் வலது கீழ்கரம், சக்கரம் வலது மேல்கரம், கதாயுதம் மேல் இடது கரம் மற்றும் பத்மாயுதம் கீழ் இடது கரம் ஆகியவற்றை ஏந்தி இருக்க வேண்டும். முனிவரே, அக்னிபிந்துவே, பத்மநாபர் சங்கம், பத்மம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஆகியவற்றை கொண்டவராக அறியப்பட வேண்டும். உபேந்திரன் எப்போதும் சங்கத்துடன் கதாயுதம், சக்கரம் மற்றும் பத்மம் ஆகியவற்றை ஆயுதங்களாக கொண்டுள்ளார். சங்கம், சக்கரம், பத்மம் மற்றும் கதாயுதம் ஆகியவற்றை கொண்ட பகவான் ஸ்ரீஹரி மனிதர்களின் பாவங்களை நீக்குகிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சங்கம், கதாயுதம், பத்மம் மற்றும் சக்ராயுதத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது. மகா முனிவரே, என்னுடைய இந்த பல்வேறு மூர்த்திகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒரு மனிதன் நிச்சயமாக இன்பங்களையும் விடுதலையையும் அனுபவிக்கிறான் என்பதை அறிந்தவன். கோவிந்தன் இவ்வாறு அக்னிபிந்து என்ற முனிவரிடம் கூறிக்கொண்டிருக்கும் போது தனது சிறகுகளால் எதிரே
வேர்களை ஒதுக்கி வைக்கும் பறவைகளின் இறைவன் பார்வையின் எல்லைக்குள் வந்தான். விரைவாக வணங்கிய பிறகு 3 விழிகளை கொண்ட இறைவனின் வருகையை மகிழ்ச்சியுடன் அறிவித்தார். அதன் பிறகு ரிஷிகேஷ் உற்சாகமாக இறைவன் எங்கே என்றார். கருடாழ்வார் கூறினார், இந்த பெரிய காளை சின்னம் கொண்ட இறைவன் உணரப்படட்டும். அதன் கொடியின் நகைகளின் பிரகாசம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான இடத்தை நிரப்புகிறது. காளை சின்னம் கொண்ட தேர் மிகவும் நேர்த்தியானது. அது மக்களின் கண்களை பலனளிக்கும் திறன் கொண்டது. அறைகளின் முகங்கள் 10 மில்லியன் சூரியன்களின் பிரகாசத்தால் பிரகாசித்தன. ஆகாயத்தின் முழு முற்றமும் தேவர்களின் வான்வெளி ரதங்களால் மூடப்பட்டிருந்தது. மலைகளின் குகைகள் சிறந்த இசைக்கருவிகளின் ஒலிகளால் எதிரொலித்தன. வித்யாதர கன்னி பெண்களால் சிதறடிக்கப்பட்ட கை நிறைய மலர்களால் அது நறுமணம் வீசியது. கூச்ச கண்களை கொண்ட இறைவன் 3 கண்களை கொண்ட இறைவனின் தேரை தூரத்திலிருந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். முடிகள் முனைகளில் நின்றன. அவர் தலையை வணங்கினார். சங்க, சக்கர மற்றும் கதாயுதம் ஆகியோரை ஏந்திய இறைவன் எழுந்திருக்க விரும்பினார். ரட்சிப்பை வழங்குபவரும் மகிழ்ச்சிகளின் களஞ்சியமானவருமான அக்னிபிந்து முனிவரிடம் இந்த சுதர்சன சக்கரத்தை உன் வலது கரத்தால் தொடவும் என்று கூறினார். கூறப்பட்டவுடன் அக்னிபிந்து முனிவர் சுதர்சனரை தொட்டார். உடனடியாக பகவான் ஸ்ரீஹரியின் தயவால் அவர் சுதர்சனக சிறந்த அறிவு மற்றும் ஞானம் கொண்டவர் ஆனார். ஸ்கந்தன் கூறினார், பிந்து மாதவனுக்கு சேவை செய்ததன் மூலம் முனிவர் ஒளிமயமான மகிமையின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். பானையில் பிறந்தவரே, அவர் மகிமையின் வடிவமான கௌஸ்துபத்தில் ஒன்றாக இணைந்தார். பானையில் பிறந்தவரே, பகவான் பிந்து மாதவனின் கரகரப்பான பாதங்களை சுற்றி தேனீக்களைப் போல தங்கள் மனதை செயல்பட வைத்தவர்கள் அக்னிபிந்து முனிவருக்கு ஒப்பானவர்கள் என்பது உறுதி. ஒருவர் எப்போதும் காசியில் இருக்க வேண்டும். பகவான் பிந்து மாதவரை காண வேண்டும். இந்த கதையை கேட்க வேண்டும். உலகங்களில் நல்ல இலக்கை அடைய வேண்டும். பஞ்சநாதத்தின் தோற்றம் புண்ணியத்திற்கு உகந்தது. மாதவனின் கதை புண்ணியத்திற்கு உகந்தது. வாரணாசியில் வசிப்பது புண்ணியமானது. இவை அனைத்தும் புண்ணிய பிறவிகளில் இருப்பவர்களுக்கு நிகழ்கின்றன. மாதவரின் முன் அக்னிபிந்து முனிவரின் பிரார்த்தனையை இங்கே படிப்பவரின் விருப்பங்கள் நிறைவாக நிறைவேறும். அவர் முக்தியின் மகிமைக்கு எஜமானராக மாறுவார். உயர்ந்த திருப்திக்காக இந்த சிறந்த கதையை எப்போதும் சார்ந்த நேரத்தில் உணவை உட்கொள்ளும் பிராமணர்களின் முன் ஓத வேண்டும். பஞ்சநாதத்தின் புனித பகுதியில் புண்ணியத்தின் மகிமையை அதிகரிப்பதற்காக பண்டிகைகளின் போது இந்த கதையை குறிப்பாக மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். இன்பங்களையும் முக்தியையும் முழுமையாக அனுபவிக்க பகவான் பிந்து மாதவரின் வெளிப்பாட்டின் கதையை மிகுந்த பக்தியுடன் படித்து கேட்க வேண்டும். ஹரிவாசரத்தின் அதாவது ஏகாதசி நாளின் நேரத்தில் ஒரு பக்தர் இரவில் விழித்திருக்க வேண்டும். இந்த மகிமையின் கதையை கேட்பதன் மூலம் அவர் வைகுந்தத்தில் வசிப்பார். 61ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.